அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங்கே அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இன்றைக்கி வந்துருச்சு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஜனவரி 12ஆம் தேதி தான் வெளியிடப்படும். ஏற்கனவே நியூஸில் வந்தது இந்த மந்த் எண்டோ இல்லை ஜனவரியிலேயோ தான் வெளியிடப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அஃபீஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை அறிக்கை குரூப் 2 தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதி வெளியிடப்படும். விடைத்தாள்கள் திருத்து பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாமா. இன்னும் முடிக்கல, சரியா? அதுக்கப்புறமும் நான் எக்ஸ்டெண்ட் டேட் போட்டாலும் போடலாம். சில விளக்கங்கள்லாம் கீழே கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் முடிஞ்சால் படித்து பாருங்கள். டெலிகிராமில் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ட்விட்டர் ஆனுவல் பிளானர் பற்றி ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஆனுவல் பிளானில் போன வருஷம் கொடுத்தது எல்லாமே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 14 தேர்வுகள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செகண்ட் பேராகிராஃபில் வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆண்டு திட்டம் 2023ஆம் ஆண்டில் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்ட தேர்வாணைய தளத்தில் வெளியிடப்பட்டது. தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும், அதாவது 14 தேர்வு நடத்தப்பட்டிருக்காமா. இந்த தேர்வுகளில் 20 லட்சம் தேர்வர்கள் தோராயமாக கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸாக்ட் நம்பரும் தெரில அவங்களுக்கு. போகும். தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவது 32 தேர்வுகளுக்கான, அதாவது நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டிருக்காமா, சரியா? ஸோ அதன்படி 12,500 பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்களாமா, சரியா? குரூப் 2 வந்து அந்த ஒர்க் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனுவல் பிளானர் எப்போ வரும்ன்றதெல்லாம் ஒன்றும் தெரியல, சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.